ஆரம்பத்துல சொல்றேன், டெஃபினட்டா இந்த படம் வசூல் பண்ணிடும். சோ இந்த படமும் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் கங்கை மரன் சன் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாரு, விஜய் வந்து ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டாரு. இந்த படம் வந்து நல்லா வர்றதுக்கான வேலை எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஏன்னா நிறைய செலவு பண்ணிட்டாங்க, பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வருது. மக்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் எப்போ வரும்னு. இது ரெண்டாவது நல்ல சீசன் சார். இது அவங்க ரிலீஸ் பண்ற சீசன் வந்து செப்டம்பர் அக்டோபர் அருமையான சீசன். அதனால வந்து இது டெஃபினட்டா வந்து பெரிய வெற்றி அடையும் எனக்கு தோணுது. காம்படிஷன் கிடையாது படத்துக்கு, யாருமே கம்பீட் பண்ண போறது இல்லை. வேற பெரிய ஹீரோ படம் எதுவும் வரல இப்ப இம்மீடியட்டா. அதனால இது டெஃபினட்டா உச்சி தொடுன்னு எனக்கு தோணுது. சார், விஜயோட கோட் படம் ரிலீஸ் ஆக போது, அரசியலுக்கு வரேன்னு அவர் அறிவிச்ச பிறகு வரக்கூடிய முதல் படம் எப்படியான எதிர்பார்ப்பு இருக்கும் சார்? அவருடைய வழக்கமான ஓப்பனிங் இருக்குமா? அதை விட கூட இருக்குன்னு நான் தோணுது எனக்கு. ஏன்னா பெரிய பப்ளிசிட்டி ஜெனரேட் ஆயிருக்கு இந்த மீடியால. அவருடைய அரசியல் பிரவேசமுமே வந்து முதல்ல இருந்தே இது பேசப்பட்டதுதான். இது வந்து ஷாக்கிங் நியூஸ் கிடையாது. ஒரு முன்னாலே சொல்லிட்டு நான் 26 வர்றேன்னு. ஸோ இன்னமும் டிலே பண்ணா அந்த கேம்பெயினிங் எல்லாம் தப்பாயிடும். இந்த படத்தோட சேர்த்து அதை பண்ணதான் பெட்டர்னு அவர் யோசிச்சு தான் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல கொஞ்சம் கான்ட்ரவர்சி எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இது கரெக்டா பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் தே ஆர் டூயிங் தி பெஸ்ட் திங் டு ப்ரொமோட் தி ஃபில்ம். டெஃபினட்டா இது வந்து எதிர்பாராத ஓப்பனிங் இருக்கும் சார். நிச்சயமா ஆடியோ லான்ச் எதுவுமே இல்ல, ப்ரமோஷனுக்கு எதுவும் அவர் வரல, அப்படி இருந்தாலும் பெரிய ஓப்பனிங் அப்படிங்கிறது எப்படி சார்? இல்ல, இதெல்லாம் ஒரு கிம்மிக்னு வச்சுக்கலாம். நம்ம எப்படின்னா, the more you create some controversy, the more உங்களுடைய இது எகிருது இல்லையா, எக்ஸ்பெக்டேஷன் வந்து. அதனால டெஃபினட்டா வந்து எனக்கு தெரிஞ்சு மாபெரும் ஓப்பனிங் இருக்குன்னு தோணுது எனக்கு. வசூல் ரீதியா எப்படி எதிர்பார்க்கலாம் சார்? இதுக்கு முன்னாடி அவருடைய படங்கள் எல்லாமே வசூல் சாதனை படைச்சிருக்கு. லியோ வரைக்குமே வந்து பெரிய ரெக்கார்ட் பண்ண படங்கள் தான். இந்த படத்துடைய வசூல் எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? நான் நிச்சயமா நான் தான் ஆரம்பத்துல சொல்றேன், டெஃபினட்டா இந்த படம் வசூல் பண்ணிடும். அதாவது படம் வந்து நல்லா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. அது சுமாரா இருந்தாலும் சில பேர் சுமார்னு சொல்லுவோம். அந்த இது கூட அப்படிதான் சொன்னாங்க, இந்த தில்ராஜ் எடுத்த படத்தை. ஆனா அருமையான படம் அது. ஸோ இந்த படமும் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் கங்கை மரன் சன் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாரு, விஜய் வந்து ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டாரு. இந்த படம் வந்து நல்லா வர்றதுக்கான வேலை எல்லாருமே பார்த்திருப்பாங்க. ஏன்னா நிறைய செலவு பண்ணிட்டாங்க. பிளஸ் மேபி திஸ் லாஸ்ட் பட் ஒன்னா இல்ல லாஸ்ட் படமான்னு தெரியல. ஸோ பயங்கரமா இம்பாக்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வருது. மக்கள் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் எப்போ வரும்னு. சார், அவரோட பட்ஜெட், இந்த படத்தோட பட்ஜெட் மட்டுமே ஏறத்தாழ ஒரு 350 இருந்து 400 கோடி இருக்கும்னு சொல்றாங்க. இங்க தமிழ்நாட்டில் வந்து சோலோ ரிலீஸ் ஆகுது, 1000 தியேட்டருக்கு மேல ரிலீஸ் ஆக போகுது. அது இல்லாம வேற ஸ்டேட்டு, அதர் கண்ட்ரீஸ்னு சொல்லி ஒரு பெரிய ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு நம்பர் சொல்ல முடியுமா சார், எவ்வளவு பெரிய ஒரு பிசினஸ் இருக்கும் இந்த படத்துக்கு? அந்த 400 கோடியை உறுதியை தொற்றும் சார் இது டெஃபினட்டா. அதாவது நம்ம 400 கோடிங்கள நான் சொல்றது ஓடிடி எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், சேட்டலைட் எல்லாம் சேர்த்து. ஓவர்சீஸ்லயே ஒரு இதுவரை இல்லாத ஒரு விலைக்கு வித்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓவர்சீஸ்ல. இன்னைக்கு ஒருத்தர் எங்க டிகே பெரிய விலை கொடுத்திருக்கேன். என்ன விலைன்னு நான் கேட்கல அவர்தானே. சார் டிகே நாம தான் வாங்க போறோம் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டு இருந்தாரு. உறுதியா வந்து அவங்க என்ன விலைக்கு வித்திருந்தாலும் 400 கோடி 350 கோடி ஈஸியா தொட்டுரும். இல்ல, அவருடைய முந்தைய படங்களே 700-800 கோடி வரையும் போயிருக்கு. அதை பீட் பண்ணணும் அப்படின்னா அதை விட பெரிய வசூல் எடுக்கணும்ல. இல்ல, அது வந்து அவங்க வந்து முதல்ல பேசிக்கா என்ன பார்ப்பாங்கன்னா, இது முதல்ல அந்த பேஸ கலெக்ட் பண்ணணும். நம்ம என்ன பிளாட்ஃபார்ம்ல போட்டோமோ அதை கலெக்ட் பண்ணணும். அது உறுதியா கலெக்ட் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இது நிச்சயமா எல்லா படத்தையும் விட கூட கலெக்ட் பண்ணணும் எனக்கு தோணுது. இப்ப நீங்க ஒரு வெளிநாட்டுல தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் எப்படி சார் இருக்கு கிரேஸ் இந்த படத்துக்கு? நான் யார்ட்டையும் விசாரிக்கல. நான் ஆக்சுவலா ஆன் மை வே டு அமெரிக்கா. நான் நாளைக்கு போறேன் யூஎஸ்க்கு இங்க இருந்து. ஸோ என்னை பொறுத்தளவுல யூஎஸ்ல நான் போன்ல பேசின வரைக்கும் பெரிய எதிர்பார்ப்புல தான் இருக்கு. ஓகே. சிங்கப்பூர்ல நான் விசாரிக்கல, ஏன்னா நேத்தி வந்தேன். நான் ஒரு நாள் ஒன்னும் விசாரிக்கல. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் இது ரெண்டாவது நல்ல சீசன் சார். இது அவங்க ரிலீஸ் பண்ற சீசன் வந்து செப்டம்பர் அக்டோபர் அருமையான சீசன். அதனால வந்து இது டெஃபினட்டா வந்து பெரிய வெற்றி அடையும் எனக்கு தோணுது. காம்படிஷன் கிடையாது படத்துக்கு, யாருமே கம்பீட் பண்ண போறது இல்லை. வேற பெரிய ஹீரோ படம் எதுவும் வரல இப்ப இம்மீடியட்டா. அதனால இது டெஃபினட்டா உச்சி தொடுன்னு எனக்கு தோணுது. இப்போ கெரியர் வைஸ் பார்க்கும்போது விஜய்க்கு இது பீக்ல இருக்காரு. அவரு சினிமாவுக்கு வந்து இப்போ தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. விஜய் படம்ன்றது சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் சரி, தியேட்டர் ஓனர்ஸுக்கும் எந்த மாதிரியான ஒரு விஷயம் சார்? அவர் வந்து சார் நிஜமாவே பீக்ல இருக்காருங்கிறது எல்லாரும் ஒத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு மேட்ரு தான். அன்னைக்கு கூட சொன்னாங்க, அவர் பொலிட்டிக்கல் கேம்பெயினிங்ல கூட ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, மீடியா பாத்தீங்கன்னா எல்லா மீடியாவும் அதைத்தான் கவர் பண்ணி அதைத்தான் பெருசா போட்டுச்சே தவிர சிஎம் என்ன பண்ணாரு, இவர் என்ன பண்ணாரு அதை அவங்க போடல. அதெல்லாம் கீழே போட்டாங்க நியூஸா. சோ அதனால மக்களுடைய ஒரு பல்ஸை தெரிஞ்சுதான் மீடியாவும் ஆக்ட் பண்ணுது.
சோ அப்படி இருக்கையில இப்ப மீடியாலயும் இவ்வளவு பாப்புலாரிட்டி இருக்கு, மக்கள் மத்தியிலும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை இவர் இதுக்கப்புறம் நடிப்பாரா இல்லையான்ற ஒரு இது இருக்கு. சோ டெஃபினட்டா இந்த படம் வந்து அந்த 600-700 கோடி எல்லாம் சாதாரணமா பண்ணிடுன்னு எனக்கு தோணுது சார். ம். இந்த சீசன் நல்ல சீசன். 6,000-2,000 தியேட்டர் ரிலீஸ் ஆகுது, உறுதியா பண்ணும், 100% பண்ணிடும். இப்போ மற்ற ஸ்டேட்ல எல்லாமும் ரிலீஸ் பண்றாங்க சார். தமிழ்ல வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் அடிக்கும்ன்ற கான்ஃபிடென்ட் இருக்கு. மற்ற ஸ்டேட்ல கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஹிந்தி அங்கெல்லாம் எப்படி இருக்கு சார் மார்க்கெட் விஜய்க்கு? ஹிந்தி வந்து அவருக்கு அந்த மாஸ்டர் ஓடிச்சுன்னு சொன்னாங்க. மித்தபடி ஹிந்தி வந்து வேற என்ன படங்கள் வருது, இதுல அவங்க ஹிந்திக்கா என்ன உள்ள வச்சிருக்காங்க எனக்கு இதுல யாரும் இருங்க. கோட்ல வந்து வேற நார்த் இந்தியன் ஆக்டர் யாரோ இருக்காரு நினைக்கிறேன். கரெக்டா டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ம். எல்லா படத்தையும் போட்டு கொலை பண்ணதுனால. பட் இது டெஃபினட்டா கேரளா, கர்நாடகா, ஆந்திரால டெஃபினட்டா பெருசா பண்ணிடும் சார். உறுதியா பண்ணும். கேரளால சந்தேகமே எல்லாம் பண்ணிடும். ஏன்னா கேரளாவில் இவருடைய ஃபேன் பேஸ் வந்து மிக பெருசு. சோ கேரளால எல்லா படமும் பண்ணாத விட இது கலெக்ட் பண்ணிடும் உறுதியா. நீங்க அவருடைய பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அவருடைய 90களின் தொடக்கத்துல இருந்து நீங்க அவரை பாக்குறீங்க. இந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி சார்? 32 வருஷமா சினிமால இருக்காரு. இப்போ இது வந்து அபரிவிதமான வளர்ச்சி. அதாவது இந்த மாதிரி வளர்ச்சி அவரே எதிர்பார்த்திருக்க மாட்டாரு, அவங்க அப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. அதாவது மீடியா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் கூட இது வந்து அன்பிலீவபிளா இருக்கு. அவருடைய வளர்ச்சி இந்த 30 வருஷங்கிறது அன்பிலீவபிளான ஒரு பயங்கர, அதாவது விஸ்வரூபம் எடுத்த மாதிரி வளர்ச்சி. ஏன்னா அப்போ வந்து அவருக்கு கூட்டம் சேருது. அவரு 1-2 பாயிண்ட் தப்பா பேசிட்டாரு. அந்த நீட்டை பத்தி சில விஷயங்கள் எல்லாம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி. மித்தபடி ஆன்டி கவர்மெண்ட் தான் ஒர்க் பண்ணும். எல்லா எலெக்ஷன்லயும் அதுதான் ஒர்க் பண்ணும். அதை டெஃபினட்டா பண்ணுவார் நான் நினைக்கிறேன். அவர் நடிகர் மட்டும் இல்ல, பொலிட்டிஷியனா வர்றதுனால அவருக்கு பெரிய ஓப்பனிங். எம்ஜிஆர் வந்த போது வேற, அது விஷயம் வேற. பட் இவர் இருக்கிற போது இது வேற மாதிரி இருக்கு. அதனால இவர் டெஃபினட்டா ஜெயிப்பாரு. அந்த படம் உறுதியா ஜெயிக்கும் சார் 100%. அந்த பையனை நல்லா பண்ணுவாரு. கங்கைமரம் சன் வந்து சும்மா இருக்க மாட்டாரு. அவரும் கொஞ்சம் நல்லா பண்ணிருப்பாரு மேட்டரை. இவங்களுக்கு வந்து நிறைய உங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இவங்களும் அதுக்கு பெட்டரா உழைச்சிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. நீங்க பாலிடிக்ஸ் பத்தியும் சொன்னீங்க. இப்போ பாலிடிக்ஸ்னு வரும்போது எம்ஜிஆர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாரு. ஆனா அதுக்கு அடுத்தடுத்து வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் பெருசா அவங்களால வந்து வெற்றியை சுவைக்க முடியலையே. அதாவது எம்ஜிஆர் மாதிரி யாரும் வரவே முடியாது. இப்ப ரஜினியே உள்ள ஒதுங்கிட்டாரு. இவர் வந்து உள்ள நுழையிறாரு. இவர் இனிமே என்ன பண்ண போறாரு, இவருடைய சபார்டினேட்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்துதான் இருக்கே தவிர எம்ஜிஆர் மாதிரி ஓவர் நைட்ல வரலையே. ரொம்ப நாள சொல்லி இப்பதான் வராரு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு டஃப் டைம் பாலிடிக்ஸ்ல டெஃபினட்டா. ஏன்னா டிஎம்கே அப்படிங்கிறது வந்து இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு கட்சி, பவர் இருக்கிற கட்சி. ஸோ அந்த கட்சியோட பேஸ் வந்து நிறைய இருக்கு. அவங்க என்ன பண்ணாலும் அந்த பேஸ் வந்து அவங்களுக்கு இருக்கிறதுனால அதை தகர்ப்பார். இவரு எந்த அளவுக்கு தகர்ப்பாருன்னு சொல்ல முடியாது. சீமான் வந்து பேச்சுதான் பேச முடியுது, ஏதாவது எல்லாம் ஓட்டு வாங்க முடியலையே. அதனால மக்கள் வந்து அவங்க ஒரு பிளான்ல இருப்பாங்க சார். அந்த எஸ்டாப்ளிஷ்ட் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு தோணுது. இவர் வந்து எந்த அளவுக்கு ஜெயிப்பாருன்னு இப்ப சொல்ல தெரியல. பட் he will definitely be a threat to DMK. யங்ஸ்டர்ஸோட ஓட்டெல்லாம் எப்படி இருக்கும் சார்? இப்போ இவருக்கு படம் ரிலீஸ் ஆகுது, இவருக்கு தான் விழுகுன்னு எனக்கு தோணும் சார். சந்தேகமே இல்லாம இவருக்கு தான் விழுகும். யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே, அதாவது அந்த 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 ஏஜ் குரூப்ல அந்த 20, 35 வரைக்கும் விஜய்க்கு தான் போயிடலாம். எல்லாருக்குமே சேஞ்ச் வேண்டியது இருக்கு இவங்க சொதப்புல. சோ அதனால எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் போடுவாங்க. பட் விமன் கொஞ்சம் போடுவாங்க சார் இவருக்கு. அந்த முஸ்லீம் ஓட்டு சேதரம் இவருக்கு கொஞ்சம், டிஎம்கே கொஞ்சம் தான் வரும். ஏன்னா அவங்க என்னத்தை தான் அவங்க இஸ்லாமியர்களை வளர்த்து விட்டாலும் விஜய்க்கு கொஞ்சம் விழுகும்னு எனக்கு தோணுது. சோ இனிமே கேம்பெயின்ல இவங்க என்ன பண்ண போறாங்க, இப்ப எப்படி இந்த அமெரிக்கன் பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல எப்படி இவங்க 2 பேரும் டிபேட் இருக்கோ அந்த மாதிரி என்னென்ன மேட்டர் இவங்க பேச போறாங்க, அது எந்த அளவுக்கு மக்களை ரீச் பண்ண போகுது அப்படிங்கறத பொறுத்துதான் இவருடைய வெற்றி இருக்கு. பட் இவரால் உடனே சிஎம் ஆக முடியுமா அப்படின்னா அது குட் பி டிஃபிகல்ட் நினைக்கிறேன். ஏன்னா மித்த கட்சிகள் இருக்கு இல்லையா, எல்லா கட்சியோடையும் இவர் சேர மாட்டாரு. இப்ப ஏடிஎம்கேக்குன்னு ஒரு சின்ன பேஸ் இருக்கு, காங்கிரஸ்க்கு ஒன்று இருக்கு, டிஎம்கேக்கு ஒன்று இருக்கு, அவங்க பவர்ல இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் தகர்த்து வர்றது ஒரு டஃப்பான வேலை தான், பெரிய டஃப்பா இருக்கும். இந்த படத்தோட சக்சஸ் அப்படிங்கிறது அவரோட பொலிட்டிக்கல் கேரியருக்கு ஹெல்ப் பண்ணுமா சார்? அதாவது இது வந்து பெருசா எனக்கு என்ன தோணுதுன்னா, படம் என்றது தனி மேட்டர். ஒரு படத்துல ஏதாவது மெசேஜ் என்ன வச்சிருக்காரு, அது ஏதாவது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா மக்கள் மத்தியில என்ன பார்க்கலாமே தவிர, படம் ஜெயிக்கிறதுனால அவர் சிஎம் ஆவார் அப்படின்லாம் நம்ம இப்பவே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சிஎம் ஆகுறது வேற, படம் ஜெயிக்கிறது வேற. படம் ஜெயிக்கணும்னா படத்துல வந்து இவர் இருக்காருங்கிறதுக்காக என்னாம ஓப்பனிங் வந்து ரொம்ப பினாமினலா இருக்கும்.
ஆனால் அது ஜெயிக்கிறதுனால இவர் எலெக்ஷன்ல ஜெயிப்பார் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவர் என்ன சொல்ல போறாரு மக்களுக்கு, அது எப்படி ஸ்கீம் பண்ணிருப்பாங்க, யாராவது பொலிட்டீஷியனோட கன்சல்டேஷன் இருக்கும், என்னென்ன மேட்ரு இவங்க மக்களுக்கு பண்ண போறாருங்கிறத பொறுத்து இருக்கு. இவர் மறுபடியும் நீட்டு கீட்டுன்னு பேசியிருந்தாருன்னா வேலை ஆகாது. இவங்க ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி நீட் பண்ணாருன்னா தப்பு. ஏன்னா என்ன இண்டிவிஜுவலா கேட்டீங்க, நீட் இருக்கணும். என்ன அதாவது சார் அப்படி இப்படி எல்லாம் போட்டு சாவடிக்காம எல்லாருமே ஈக்குவல் சார். நீ எப்படி 370 ஆர்டிகல் இல்லைன்னு சொல்லி காஷ்மீர் பண்ணீங்களோ அந்த மாதிரி இந்தியாவில இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தான் வரணும். அதுதானே நியாயம். சார் இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு கேஸ்டோ இல்லை ரிலீஜியன் அடையாளத்துக்குள்ள வராம இருக்காரு. இன்னைக்கு அவருக்கு அரசியல் கட்சி அப்படிங்கிற ஒரு அடையாளம் வந்துருச்சு. மக்கள் அவரை பார்க்குற விதம் மாறுமா, இல்லை எப்பவும் போல அவர் ஒரு நடிகராக கொண்டாடுவாங்களா? நடிகராக கொண்டாடுறது அதுல சந்தேகம் இல்லை, நமக்கே தெரியும். இப்போ ஆக்சுவலா கரண்ட் சினாரியோ அப்படித்தான் இருக்கு. பாலிடிக்ஸ்ல இவர் ஒருவேளை ஜெயிப்பாரா, சிஎம் ஆகிற அளவுக்கு அத்தனை சீட்டு ஜெயிப்பாரா எனக்கு தெரியாது. அது நம்ம சொல்ல தெரியல. ஏன்னா பாலிடிக்ஸ்ங்கிறது சார் ரொம்ப ஒரு சாதாரண மேட்டர் இல்லை. அது வந்து ஒரு இத்தனை வருஷமா எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான் அவங்க எல்லாம், அவன் ஒரு இதுல போவாங்க. இவர் அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு பெரிய ரிவல்யூஷன் மாதிரி வரணும் சார். ஏதாவது நடந்து இவங்க இன்னும் கொஞ்சம் சொதப்பி ஏதாவது பண்ணாங்கன்னா இவர் ஜெயிச்சிருவாரு. இவங்க வந்து கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சரி பண்ணிட்டாங்கன்னா இவங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஏடிஎம்கேயும் பிஜேபி பிரிஞ்சதுனால தான் டிஎம்கே ஈஸியா வர முடிஞ்சது. இல்ல அவங்க சேர்ந்திருந்தாங்கன்னா கூட டிஎம்கே இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருந்திருக்காது. ஸோ கட்சிங்கிறது ஒரு பெரிய அடையாளம் சார். அதுல வந்து அவங்க பண்ற செலவு, அவங்களுக்கு இருக்கிற ஒரு நெட்வொர்க், அவங்களுக்கு இருக்கிற எல்லா நெட்வொர்க் இருக்குல்ல, ஒவ்வொரு தெருவுக்கு ஆளை போட்டுலாம் காசு கொடுத்தோன்னு எனக்கு தோணுது சார். ஏன்னா அவங்க வந்து ஒரு மணி பவர்ல இருக்காங்க, ஆல்ரெடி போலீஸ் பவர் எல்லாமே இருக்கு. அப்ப அவங்கள வந்து அவ்வளவு ஈஸி அப்படி பண்ணாங்கன்னா தான் ஜெயிக்க முடியும். விஜயோட ஸ்ட்ரென்த்தா எதை சார் சொல்லலாம்? ஒரு அரசியலுக்கு போறாரு சினிமால இருந்து, அதோட ஸ்ட்ரென்த்தா என்ன நீங்க பாக்குறீங்க? ஸ்ட்ரென்த்ங்கிறது நீங்க சொன்னது கரெக்ட் தம்பி. அவர் எந்த விதமான மத அடையாளமும் இல்லாம இவனுங்க வாடி ஜோசப் விஜய் மானுங்க ஏதாவது சொல்லிட்டு இருப்பானுங்க, அதையெல்லாம் அவர் கண்டுக்கிறவே இல்லை. எப்பா நான் வந்து இந்தியன், நான் தமிழன், அதைத்தான் சொல்றாரு. அதை அவர் கடைசி வரைக்கும் சொல்லிட்டாருன்னா போதும். அவர் எந்த ரிலிஜனோடையும் அவர் வந்து சாயக்கூடாது. நான் இதானே அதானு சொல்லிட்டு சொல்லாமல் அவர் விபூதியும் பூசிக்குவாரு, கோயிலுக்கு போவாரு. அவங்க அப்பா போய் திருக்கடையூர்ல போய் இது பண்றாரு, அவங்க அம்மா பிராமின். சோ இதெல்லாம் வந்து அதாவது தி பீப்புள் மஸ்ட் அக்செப்ட் ஹிம் ஆஸ் an இந்தியன். அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அவங்க. அவர் வந்து ஒரு நீ வந்து இந்த கிறிஸ்டியன் பிரிச்சு பார்த்து அவர் படத்தை பார்க்காம இருக்கிறது யாரும் கிடையாது. அதெல்லாம் ரிலிஜனுக்கு அப்பால் பட்டது சார் இது. அந்த விஷயத்துல அவர் கரெக்டா பண்ணிட்டாரு, அவங்க அப்பாவும் கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. ஸோ மீடியால வர நியூஸுமே அவருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஐ டோன்ட் திங்க் அது வந்து அவரை பாதிக்காது. அது அவருக்கு சாதகமா இருக்குமா அப்படிங்கிறது அவங்க நான் சொன்ன ஏதாவது ஒரு பிளார் அப் ஆகணும் சார். ஏதோ ஒரு மேட்ரு வந்து பிளார் அப் ஆகி அப்படி வந்தா தான் இவர் அப்படி தடால்னு ஜெயிக்க முடியும். இல்லைன்னா இந்த கட்சிகளை எல்லாம் போட்டு போராடுறது ரொம்ப பெரிய டஃபா இருக்கும். பிளாக் எப்படி இருக்கு சார், பாத்தீங்களா கட்சி கொடி? அதை பத்தி சார் அதாவது அது ஒரு இங்கிலீஷ் ஒரு பழமொழி இருக்கு, யூ டூ சம்திங் தே வில் ஆல்வேஸ் பி கமெண்டிங் ஆன் சம்திங். when you do nothing you will become nothing. so நீ எதை பண்ணாலும் அவனா சொல்லிட்டு தான் இருப்பான். every coin will have two sides. ஸோ அதனால இவங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கலாம், அது வாகைப்பூ வந்து இல்ல அவங்களுக்கு தான் போடுவாங்க அப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம். அவர் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் யானையை வச்சிருக்காரு, வாகையை வச்சிருக்காரு. ஸோ அதை வச்சு நம்ம கான்ட்ரவர்சி ஆக்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய கொடி அது, அவர் அதை வச்சிருக்காரு. அது வந்து சில பேர் சொல்லலாம் அது ரீஜனலா ஹிந்துஸுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு அந்த கொடினோட சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் யானை வந்து ஹிந்துக்கு மட்டும் சொந்தமான எல்லாருக்கும் சொந்தம். அதனால என்னை பொறுத்தவரை கொடியை பத்தி அவன் கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பான், அவனுக்கு வேற வேலை இல்லாத அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். அவர் கொடின்னு ஒண்ணு பண்ணிருக்காரு, அதை யூ either accept it or leave it, அது வேற விஷயம். அதை பத்தி அவரை பத்தி அவமானப்படுத்தவோ இல்ல சங்கடப்படுத்தவோ வேண்டியது இல்ல. அவர் பாடு அவர் கொடியை வச்சிருக்காரு, அந்த கொடி ஜெயிக்கலாம். அது ஜெயிக்கிறதுக்கு அது என்னை கேட்டா அது வந்து வித்தியாசமா தெரியுது மிச்ச கட்சி கொடியை விட. அதனால மக்களுக்கு இது இம்ப்ரெஸ் ஆகல. எங்க ஊர்ல ஒருத்தர் சொல்லுவாரு, எங்க ஊர்ல கிராமத்துல பஞ்சாயத்து போர்டில் இருக்குன்னு சொல்லுவாரு, சார் மக்களுக்கு வந்து இந்த ஓட்டிங் லிஸ்ட் வருது இல்ல, அதுல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது வந்து உதயசூரியன் கையில சார், அப்புறம் மூணாவதா எல்லாம் தெரியும். சோ படிக்காத லேடிஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, எதுல உள்ள குத்தணும், குத்துறா மேல இடம் கை இருக்கா கையில குத்து, உதயசூரியன் இருக்கா அதுல குத்து அப்படின்னு தெரியாம அவங்க குத்திட்டு போறாங்க தவிர தெரிஞ்சு குத்தல யாருமே. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிராமங்கள்ல. ஏன்னா படிக்காத விமனுக்கு என்ன சார் தெரியும், அவங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கொடுக்குறவங்களுக்கு குத்திட்டு போறாங்க ஓட்ட. சோ அதனால இது வந்து ரொம்ப ஒரு பிசினஸா ஒரு கேவலமா தான் போயிட்டு இருக்கு பாலிடிக்ஸ். அதை நம்ம திருத்தவெல்லாம் முடியாது, ஒரு ஆளை நம்ம பேசி எல்லாம் ரெவல்யூஷன் பண்ண முடியாது.
இவரு இந்த 234 தொகுதிக்கு இந்த மக்கள் மாணவர்களுக்கு கொடுத்தாலும் நல்ல விஷயம் தான். சோ கரெக்டா ஒரு 2 மேட்டர் பண்றாரு. இது எந்த அளவுக்கு ஓட்டு கன்வெர்ட் ஆகும்னு எனக்கு சொல்ல தெரியல இப்போதைக்கு. பட் ரொம்ப கஷ்டம், அது கன்வெர்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் சார். அதான் யூத் எல்லாம் இவருக்கு போடுவாங்க. இந்த டிஎம்கே மேல வெறுப்பு உள்ளவங்களுக்கு போடுவாங்க. மித்தபடி அவங்க குடுக்குற காசுக்கு அவங்களுக்கு தான் பணத்தை போடுவாங்க சார். 40 சீட்டு வந்தாங்கல்ல, அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையாங்கிறது அடுத்த பிரச்சனை. இப்ப 40 பேர் போய் ஜாலியா சாப்பிட்டு தான் வர்றாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மக்கள் எப்படி அதெல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு தான் ஜெயிக்க வைக்கிறாங்க. நம்ம சும்மா அவ்வளவு வேடிக்கை தான் பார்க்கலாம். ஒரு இண்டிவிஜுவலா எப்படி சார் அவரோட ஆளுமை திறன், அவர் ஹானஸ்டா இருக்கக்கூடிய விதம் அதெல்லாம் எப்படி சார்? இல்ல ரொம்ப நல்ல பையன் தம்பி. அவரு பேசிக்கா வந்து ஒரு நல்ல கேரக்டர் தம்பி. வெரி, அதாவது வஞ்சம் தீக்கிறது, பழி வாங்குறது, ஒருத்தனை வந்து சாவடிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே மாட்டாரு. ஒழுங்கா கோஆபரேட் பண்ணி அவர் சொல்ற, அதாவது ஒரு ப்ரொடியூசருக்கு பெரிய பாதகமா இருக்க மாட்டாரு, ஒரு பாரமாக இருக்க மாட்டார். அதாவது அது வந்து இது பேசிக் ஆட்டிடியூட், பேசிக்கா உங்களுக்கு உள்ள ஒரு மனிதனுடைய இயற்கையான குணம். அந்த குணம் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம், மக்கள் மத்தியில் நல்ல பேரை வாங்கி தரலாம். இஸ் a வெரி நைஸ் கை, வெரி 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 ஹம்பிள், வெரி பொலைட், ரொம்ப பேசிட மாட்டாரு. அதனால அதெல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். அவருடைய கேரக்டர், இந்த கேரக்டர் அவர் உண்மையாவே ஜெயிச்சு இந்த கேரக்டர் ஆட்சியில் அப்ளை பண்ணி நல்லது பண்ணாரா நல்லா இருக்கும். நல்ல மனுஷன் அப்படிங்கறதுல சந்தேகம் கிடையாது தம்பி. அவரு இந்த அரசியல்வாதி மாதிரி ஒரு கேவலமா நினைக்கக்கூடிய ஆள் கிடையாது. ரொம்ப ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு நல்ல பையன், நல்லவரு. ஸோ கடவுள் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னா he will do well. அது மக்கள் கையில இருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.